விஜய் மாநாட்டுக்கு முன்னாடி திட்டமிட்டது, அப்பொழுது ஒப்புக்கொண்டதான தகவல், மாநாட்டுக்கு பிறகு அந்த முரண்பாடுகளான கருத்துக்கள் வெளியான பிறகுதான் இந்த நிகழ்ச்சி வந்து தவிர்க்கிறாரு. ரைட், அவர் ஒரு கட்சி நடத்துறாரு, அது அவருடைய முடிவு. அதில் நான் முன்னே கருத்து சொல்றதுக்கு இல்லை. நீங்க ஒரு அம்பேத்கரை போற்றக்கூடிய, அவரும் அம்பேத்கரை போற்றக்கூடிய, அப்ப இப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தை? ஒரு அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா, இது இளைஞர்கள் மத்தியில் ஒரு அம்பேத்கர் கொண்டு போய் சேர்க்க ஒரு விஷயம், இது அவரை ஃபாலோ பண்றவங்களும் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இல்லையா? புறக்கணிக்கும் போது இல்லை, இதை வெளியிடுறவரை ஒரு கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர். அதனால் நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்கணும். இதை ஏற்பாடு செய்கிறவர் கட்சியோட துணை பொதுச் செயலாளர். துணை பொதுச் செயலாளர் ஏற்பாடு செய்கிற அந்த நிகழ்ச்சியில் ஏன் கலந்துக்கலன்றது அவரும் பதில் சொல்லணும். இப்போ நாம் போய்ட்டு இதில் கருத்து சொல்ல முடியும். அதான் சரி, அவருக்கு தான் தெரியும், நமக்கு ஒன்றும் செய்தி இல்லை அதை பற்றி. ரைட், இந்த அது உள்கட்சி பிரச்சனை, எல்லோரும் அதை கவனித்து கொண்டு இருக்கிறோம். அநேகமாக புதுடெல்லியில் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை ஒரு முடிவு செய்யும். வெள்ள நிவாரணம் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் எல்லாம் நம்முடைய கட்டமைப்பு முன்ன பின்ன இருந்தாலும் இந்த மழை வெள்ளத்திலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு அல்லும் பகலும் உழைத்த நம்முடைய மண்ணை சார்ந்தவர்கள், வெகுஜன மக்கள், அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள் அனைவருக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ரைட், நேற்றுக்கு இரவு புயல் கரையை கடந்துருச்சுட்டாங்க பெஞ்சன், ஆனால் இன்றைக்கி தான் அது கரையை கடந்துருச்சுன்ட்டு மீண்டும் அறிவிக்கிறாங்க. இந்த குழப்பமான அறிக்கை 2 அமெரிக்காவுடைய சேட்டலைட் ஒன்று சொல்லுது, சீனாவுடைய சேட்டலைட் ஒன்று சொல்லுது, யூரோப்புடைய சேட்டலைட் ஒன்று சொல்லுது. அவங்க எப்படி சொன்னாலும் நம்ம இந்திய வானிலை துல்லியமாக சொல்லணும். இந்த விஷயத்தில் இந்திய வானிலை துல்லியமாக சொல்லலைன்றது தான் எல்லோருடைய கருத்து, என்னுடைய கருத்தும். நம்ம இந்திய வானிலை எப்படி நேத்திக்க கரையை கடந்துச்சுன்னு சொன்னாங்க, சொல்லக்கூடாதுல்ல. ஏற்கனவே ஒரு முறை கோட்டை விட்டுருக்காங்க சுனாமியில். சுனாமி ஒரு நாட்களுக்கு முன்பு சுமித்ரா தீவில் ஆரம்பித்து இங்கே வந்து சேர்றதுக்கு 12 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்கு. அந்த எச்சரிக்கை அவங்க சொல்லியும் நம்முடைய இந்திய வானிலை துறை அதை கோட்டை விட்டாங்க. மிகப்பெரிய இழப்பு. இப்பொழுதும் நம்முடைய இந்திய வானிலை அறிக்கையாளர்கள், அந்த துறையை சார்ந்தவர்கள் துல்லியமாக மக்களிடம் இதை எடுத்து செல்ல வேண்டும். முன்னுக்கு பின் தவறாக எதையும் சொல்ல வேண்டாம் என்று தான் எங்களுடைய வேண்டுகோள்.